வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி நம்ம ஜின் எஃப்எஃப் ஃபைண்டிங் லவ் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்ட பார்ட்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எதில் விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டீங்க, மார்னிங்லாம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் பண்ணுறோம். சாஷா ஃபோனில் அவங்க அப்பா கிட்ட, பா நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்பா? எனக்கு ஜின்னு தான்ப்பா பிடிச்சிருக்கு, நான் அங்கே வந்துடுறேன்ப்பா. என்னை எதுக்கு இப்போ லண்டன் அனுப்புனீங்க? பாரு, நான் உன்னை லண்டன் அனுப்புனதுக்கு என்ன ரீசன்னு உனக்கே தெரியும். நீ என்கிட்ட போய் சொல்லியிருந்திருக்க. எனக்கு நீ முக்கியம்தான், ஆனால் அதுக்காக என்னால் ஜின்னை ஏமாற்ற முடியாது. நீ அங்கே இருக்கிறதா சரி, நீ அங்கே இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டலை ஹேண்டில் பண்ணு, நீயே அதுக்கு சிஇஓவாரு. ஆனால் இங்கே உன் அண்ணன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், நீ இங்கே வர வேண்டாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் காலை கட் பண்ணுறேன், நீ போய் வேலையை பாரு. அப்பா 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 அப்பா. இப்போ ஒரு சர்ச்சை தான் காட்டுறோம். அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர் முன்னாடி ஜின் அவர் கையில் மினாவை வச்சுக்கிட்டு பயங்கர ஹேண்ட்ஸமாக ஒரு ஒயிட் கோட் சூட் போட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. மினாவும் ஒரு குட்டியாக ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கா. இப்போது அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் ஒரு கையில் ஃப்ளார்ஸை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் ஜின் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே நடந்து வரீங்க. உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவருக்கு எப்படா முடியும்னு ஃபீல் ஆகுது. எப்போ நீங்கள் அவர் ஒய்ஃப் ஆக போகிறீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து அங்கே அவர் முன்னாடி நிற்கிறீங்க. அண்ட் ஜின்னோட அப்பா உங்கள் கையை எடுத்து ஜின் கையில் கொடுக்குறாரு. ஜின் மினாவை கீழே இறக்கி விட்டுட்டு மினாவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்டால் உங்கள் ஹேண்டை பிடிச்சிருக்காரு. பயங்கர டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ பாஸ்டர் கேட்க வேண்டிய கொஷின்ஸ்லாம் கேட்குறாரு. அண்ட் ஃபைனலி நீங்கள் ரிங்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்போ பாஸ்டர் த க்ரூம் மே கிஸ் த பிரைட் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் பயங்கரமாக ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அஞ்சின் உங்கள் கிட்ட வராரு. உங்கள் ஐஸை பார்த்த மாதிரி பயங்கர லவ்வோட உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ண மாதிரி ஜின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் நீங்களும் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் உங்கள் ஃபேமிலி மொத்தமும் பயங்கர ப்ளிஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் அங்கேருந்து நடந்து வர ஆரம்பிக்கிறீங்க. வந்து அந்த பொக்கையெல்லாம் தூக்கி போடுவாங்க இல்லையா தலைக்கு மேலே, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடுறீங்க. அதை கேட்ச் பண்ணுறது என்னமோ ரியா தான். அவள் குதிச்சிட்ருக்கா, ஐயா எனக்கு கல்யாணம் அப்படின்னு. ஃபைனலி நீங்கள் எல்லோரும் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் நிறையா பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுது. அண்ட் ஈவினிங் ஆனதும் உங்கள் மாமியார் தான் ஆளெல்லாம் கூப்பிட்டு உங்கள் ரூமை கம்ப்ளீட்டாக ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. உங்கள் வெட்டிங் நைட்காக தான். அண்ட் ஃபைனலி நைட்டும் வருது. இப்போ ஜின் அண்ட் ஜேசன் அவங்க மொட்டை மாடியில் இருக்காங்க. அவங்க பேசிகிட்ருக்காங்க. அண்ட் கீழே நீங்கள் மஞ்சு உங்கள் மாமியார் 3 பேரும் நின்று பேசிகிட்ருக்கீங்க. அப்போது வயன், நீ ரூமுக்கு போமா, நான் ஜின்னை கொஞ்ச நேரத்தில் வர சொல்கிறேன். சரிங்கம்மா. மீனா வா போகலாம். நீ போ, நான்லாம் வரமாட்டேன், நான் பாட்டியோடு தான் தூங்குவேன். மீனா அடம் பிடிக்காதா, வா. வயன், நீ எதுக்கு மீனாவை கூப்பிட்ற? நீ போ, நான் அவளை பார்த்துக்கிறேன். அது இல்லைம்மா, அவள் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாள், தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாள், ரொம்ப லேட் ஆகும் அவள் தூங்குறதுக்கு. நீங்கள் வேறு தூங்கணும்ல சீக்கிரம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. மீனா தொல்லை பண்ணக்கூடாது சரியா? எனக்கு தெரியுமா, நீ போமா. சரி போ அப்படின்னு நீங்களும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ரூமில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அந்த ரூமையே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னடா இவங்க இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்களும் பயங்கர நர்வஸாக உங்கள் பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க ஒரு கார்னரில். அண்ட் இப்போது ஜின்னும் அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகி பார்த்தா நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. ஜின் பயங்கர எக்ஸைட்டடாக வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் அவரை டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அவருக்கு உங்களை எழுப்பலான்னு தோணுது. ஆனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. அதாவது நீங்கள் இப்போது பெட்டில் ஒரு கார்னரில் படுத்திருக்கீங்க. அவர் பெட்டுக்கு கீழே நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்துருக்காரு. உங்கள் ஃபேஸை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காரு. அவர் பொறுமையாக அவரோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹேரில் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் எடுத்து உங்கள் இயர்ஸ்க்கு பின்னாடி டக் பண்ணுறாரு. பெட்ஷீட் எடுத்து உங்களை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்ச மாதிரி உங்கள் நோஸில் ஒரு குட்டி கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கார். ரொம்ப நேரம் அவர் உங்களை உட்காந்து அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் ஃபைனலி
சரி தூங்கும் அப்படின்னு எழுந்து அவர் இன்னொரு கார்னரில் போய் படுக்கிறாரு. படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூட் பண்ணிகிட்டே வராரு உங்கள் பக்கத்தில். வந்து உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி பயங்கர டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பொறுமையாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் வெயிஸ்ட்டை சுற்றி இருக்க அவரோட ஹேண்டை பார்க்குறீங்க. அண்ட் அவரோட ஹேண்டை உங்கள் கையில் எடுக்கிறீங்க. எடுத்து என்னை மன்னிச்சிடுங்க ஜின், என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் ஹேண்டை பிடிச்ச மாதிரியே தூங்கிட்டீங்க. இப்போ அப்படியே மார்னிங்க்கு ஸ்கிப் ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டீங்க. ஸோ எழுந்ததும் போய் குளிச்சுட்டு பயங்கர ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளோவியான சாரீ கட்டியிருக்கீங்க. அண்ட் அது வந்து ப்ளீட்ஸ்லாம் வைக்காமல் சிங்கிள் ப்ளீட்டில் வச்சு பயங்கர அழகாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வெட் ஹேரோடு வெளியே வரீங்க. வந்து உங்கள் மிரர் முன்னாடி நின்று உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக ஜின் நீயா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் இப்படிலாம் பண்ணுற? நான் பண்ணனா? நீ தாண்டி ஓவராக பண்ணுற. நான் என்ன பண்ணேன்? ஆமாம், நைட்டு நான் வரத்துக்கு முன்னாடி எதுக்கு தூங்கினேன்? அது காலையிலேருந்து நிறைய ஒர்க் இல்லை, எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, அதான் தூங்கிட்டேன். இப்போ என்ன அதுக்கு? ஓஹோ சரி ஓகே, அப்போ வா அப்படின்னு உங்களை அப்படியே பெட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு உங்கள் கையை பிடிச்சி. அப்போ நீங்கள் ஜின் 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 என்ன பண்ணுற? என்னது என்ன பண்ணுறேண்ணா? நீ இந்த ரூம் அப்படியே சுற்றி பாரு. என்ன ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது, டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன இப்போது? பண்ணியிருக்காங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணுமா? அதனால் நைட்டு நடக்காததை இப்போ நடத்திடலாம். ஒடியா ஒடியா ஜின், இன்னைக்கு இப்போ மார்னிங் எல்லோரும் கீழே போயிருப்பாங்க, மரியாதைவா. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், இப்போ நீ என்ன சமாளி அப்படின்னு சொல்லி அவர் உங்களை ஃபோர்ஸாக இழுத்து பெட்டில் போடுறாரு. அப்படியே உங்கள் மேலே ஹோவர் பண்ணுறாரு. ஜின் பேசாமல் இரு, சொன்ன பேச்சை கேட்டு. இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னது இன்னொரு நாளா? நீ இன்றைக்கி நைட்டுன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏதோ யோசிச்சிருப்பேன். என்ன இன்னொரு நாள்? என்னை பார்த்து பாவமாகவே தெரியலையாடி உனக்கு? ஜின் சொன்னால் புரிஞ்சுக்கோயே, எல்லோரும் கீழே போயிருப்பாங்க. பாரு, காலையிலேருந்து நான் வர இல்லை நைட்லேருந்து நான் வர மினாவை பார்க்கவே இல்லை தெரியுமா? ப்ளீஸ். சரி ஓகே, ஆனால் உனக்காக இல்லை மினாக்காக தான். ஓகே 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 டன். தள்ளுறியா இப்போ? என்ன ஜின் இப்போ தானே இவ்வளோ கன்வின்ஸ் பண்ண உன்ன? அதெல்லாம் சரிதான், வேற ஒன்றும் பண்ண வேணாம், ஆனால் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. ஐய என்ன ஐய, நீ இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல ஜின். அதுக்கு அதெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. மரியாதை கிஸ் பண்ணிவிட்டு போ. நான் மாட்டேப்பா. இப்போ மட்டும் நீ கொடுக்கலன்னு வையேன், அப்புறம் நான் என் வாக்கை காப்பாற்ற மாட்டேன். வாக்கை காப்பாற்ற மாட்டியா? ஆமாம், நான் பண்ணிவிடுவேன். ஆமாம், நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், அவ்வளோதான். நான் இனிமேல் பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன். இப்போ நீ கொடுக்குறியா இல்லையா? ஜின் இதெல்லாம் தப்பு ஜின். என்ன தப்பு? என் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் தப்பு. அது நீ என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் சமத்தான் இங்கேருந்து போயிடுவேன். இல்லைன்னா அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சாரியை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு உங்கள் ஷோல்டர்லேருந்து. அப்போ நீங்கள் ஜின் ஜின் நான் கொடுக்குறேன். எவ்வளோ பயம். நான் கொடுக்குறேன். சரி கொடு. இப்படி இல்லை, நீ எழுந்துரு, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் உன்னை நம்பலாமா? கொடுப்பேன் ஜின், எந்திரி அப்படின்னு சொன்னதும் அவரும் எந்திரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை எழுப்பிட்டே கொண்டு போய் வாலில் பின் பண்ணுறீங்க. அப்படியே அவர் ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. ஜின் ஐஸை க்ளோஸ் பண்ண. ஏன் நீ கூட நான் பார்க்கணும். ஜின் க்ளோஸ் பண்ண ஜின். இப்போ அப்படியே ஜின் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உங்கள் வேஸ்ட்டில் இருக்க அவரோட ஹேண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறீங்க ரூம்லேருந்து. வயன் நில்றி. ஏமாத்திட்டேன். இப்படி தான் ஒரு குழந்தை பையனை எல்லோரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஜின் ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே அவரும் சோகமாக ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு ரூமுக்கு போயிட்டாரு, பாத்ரூமுக்கு போயிட்டாரு. நீங்கள் கீழே வரீங்க. இப்போ மஞ்சு, என்ன வயன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? ஆமாம் மஞ்சு. ஆமாம் மீனா எங்கே? மீனா அத்தையோட ரூமில் ரெடி ஆகிட்ருக்கா, ஸ்கூலுக்கு போகணும்ல அவங்க. ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. வயன் இரு. சொல்லுங்கள் மஞ்சு. இந்தா, நான் காஃபி குடிக்க மாட்டேன். உனக்கு இல்லைம்மா, நீ குடிக்க மாட்டேன்னு ஜென் சொன்னால்
ஜின்னுக்கு தான் இது. ஜின்னுக்கா? அது அது ஜின் குளிச்சிட்ருக்காங்க. ஜின் வந்ததும் நீங்களே கொடுத்துருங்களேன். நான் ஏன் கொடுக்கணும்? அதான் நீ வந்துட்டேன்ல, இனிமேல் நீ தான் கொடுக்கணும், நான்லாம் கொடுக்க மாட்டேன். நான் பண்ண காரியத்துக்கு ரூமுக்கு போனால் அவ்வளோதான். இதில் இவங்க வேறு என்னை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே உங்கள் ரூம் ஓப்பன் ஆகுது அண்ட் உள்ளேருந்து வெளியே ஜின் வராரு. அப்பாடா, கொடுங்க மஞ்சு, நான் போய் கொடுத்துட்றேன். இவ்வளோ நேரம் நானும் அதை தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு மஞ்சு சொல்கிறாங்க. நீங்கள் மஞ்சுவை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். சரி இந்தா அப்படின்னு கொடுத்ததும் நீங்கள் போய் அந்த காஃபியை வாங்கிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறீங்க. ஜின் அப்படியே ஸ்டேர்ஸ் வழியாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஜின் இந்தாங்க, மஞ்சு கொடுக்க சொன்னாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே அந்த காஃபியை வாங்குறாரு. வாங்கிட்டு அங்கே சுற்றி முற்றி யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறாரு. அப்போ நீங்களும் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. அப்போது நீங்கள், ஜின் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது, கீழே மஞ்சு இருக்காங்க, பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்களை, நீங்கள் சாரீ கட்டியிருப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா, உங்களோட பேர் ஹிப்பில் ஜின் அப்படியே கிள்ளி வச்சிட்றாரு. நீங்கள் என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை மஞ்சு, கருப்பாம்பூச்சியா? சரி நீ பார்த்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு உங்களை பார்க்கலாம் இல்லை, அவங்க கிச்சன்லேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜின்னை பார்த்து, ஜின் என்ன பண்ணிகிட்ருக்க, நம்ம வெளியே இருக்கோம், நீ ரூமில் இருக்கும் போது ஒழுங்காக நடந்துக்கிட்டேன்னா நான் வெளியே இருக்கும் போது ஒழுங்காக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அதே இடத்துல கிள்ளிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றாரு. நீங்கள் அப்படியே தேய்ச்சிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜின் கீழே போயிட்டு, மா எங்கே இருக்க? சொல்லுடா, என்னாச்சு? நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். என்ன நேற்று தான் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்றைக்கே கிளம்புறேன்? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வர வயன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள், ஜின் சாப்பிடல, நான் ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், நீங்களாம் சாப்பிடுங்க, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு மினாவும் இப்போ வந்துடுறா. மினாவை தூக்கி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஷானுக்கும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது நீங்களும், நானும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். என்னம்மா நீயும் எதுக்கு இன்றைக்கே கிளம்பணும், ஒரு 2 days கழித்து போகலாம்ல? இல்லைம்மா அவரும் இல்லைல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன், நானும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறேன் இன்றைக்கி அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பும்போது, வயன் நீயாச்சும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஜின்னோட அம்மா உங்களை கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உங்கள் கூட தான் ஜின்னோட அப்பா அண்ட் ஜேசன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேசன், வயன் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் வரணுமா என்ன, ஒரு 2 days கழித்து வரலாம்ல? இல்லை ஜேசன் நானும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, அப்போ வயன் நீங்கள் கிளம்பும் போது சொல்லுங்கள், நானே உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஜேசன் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், இதில் என்னங்க சிரமம் இருக்குது, நானும் நீங்களும் ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் அங்கேயே ஒர்க் பண்ண போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படி கேட்கும்பொழுது, அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மஞ்சு, ஆமாம் வயன் அதுதான் சரியாக இருக்கும், நீ ஜேசனோடவே போ. சரி ஓகே மஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஆஃபீஸ்க்கும் போயிட்டீங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ரியாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்படியே ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஈவினிங்காக நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததும் மினாவும் சரி ஷானும் சரி உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. வந்துட்டியா, இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், நீ எப்போது லேட்டாக தானே வருவேன், அது இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் மினா, ஆனால் நான் இன்றைக்கி தனியாகவே இல்லை தெரியுமா, என்னோட எல்லோரும் இருந்தாங்க, நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அவள் கையில் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அப்படியே ஷானையும் கிஸ் பண்ணிவிட்டு ஷான் கையிலையும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அப்போ மஞ்சு அங்கேருந்து வந்து, ஷான் என்ன ஐஸ்கிரீமா? ஆமாம்மா, பார்த்தியா இங்கே பார்த்தியா வயன்மா எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ என்னைக்காவது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கியா? நானே எவ்வளோ தடவை கேட்பேன், நீ கேட்கவே மாட்டேன், எனக்கு கொடுக்கவே மாட்டேன். பாரு வயன்மா தான் என்னோடய ஃபேவரெட். ஆஹா ஓகே பார்த்தியா வயன், ஒரு நாளில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததும் உன் பக்கம் செஞ்சுட்டான். அப்படியே மஞ்சுவை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகிறீங்க. நீங்கள் போகும்பொழுதே ஜின் ரூமில் தான் இருப்பாருன்னு நினச்சி போகிறீங்க. ஆனால் இன்னும் ஜின் வரவே இல்லை. ஸோ நீங்கள் உள்ளே போனதும் ஜின்னுக்கு கால் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் எடுக்கவே மாட்டுறாரு. திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் இப்போ அவர் எடுத்துகிட்டு, சொல்லு வயன், எங்கே இருக்க ஜின்? நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் வயன், வந்துகிட்டே இருக்கேன், வந்துடுவேன் இப்போது. சரி ஓகே, நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை உனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே வந்துடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே காலை கட் பண்ணுறாரு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகும்பொழுதே ஜின்னும் வந்துட்டாரு. நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இப்போது ஆளுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறீங்க. இப்போ நீங்களும் முதலே ஜின் போயிட்டாரு, இப்போ செகண்டாக தான் நீங்கள் போகிறீங்க. உள்ளே போகும்பொழுதே ஜின் அவர் பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. ஜின் தூங்கலை? தூக்கமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் நேற்றுக்கே நினச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, இன்றைக்காச்சும் நடக்கணும், அவ்வளோதான். எப்படியா எப்படியா ஜின், அது இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது, அதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேண்டாமே. உங்கள் ஃபேஸை பார்த்தா நிஜமாகவே டயர்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஜின்னும் சரி ஓகே வா தூங்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் அவர்கிட்ட போகிறீங்க. அவர்கிட்ட போய் சாரி ஜின், இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் கண்டிப்பாக. சரி சரி ஓகே விடு, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் படுக்கிறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. அண்ட் அப்படியே அவர் உங்களை இழுத்து அவர் செஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே உங்களை டேப் பண்ணி தூங்க வைக்கிறாரு. உங்களுக்கு பயங்கர சேஃபாக ஃபீல் ஆகுது. நீங்கள் மிஸ் பண்ண லவ்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தோணுது. அண்ட் அப்படியே நீங்கள் அவர் செஸ்ட்லேயே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் அப்படியே அடுத்த டே ஸ்கிப் ஆகிறோம். இப்படி தாங்க அவர் உங்ககிட்ட வரும்பொழுதெல்லாம் நீங்கள் அவரை விட்டு தள்ளி தள்ளி போயிடுவீங்க. இந்த கிஸ்ஸு ஹக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் அதை தாண்டி அவர் போகும்பொழுது அவரை விட்டு தள்ளி போயிடுவீங்க. அவர் ஒரு நாள் இதை பற்றி ரொம்ப யோசிச்சு உங்ககிட்ட டைரெக்டாகவே கேட்டிருப்பாரு, வயன் உனக்கு எதுவும் எனக்கு பிடிக்கலையா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஃபோர்ஸ்னால எடுத்துக்கிட்டியா, எனக்கு தெரியல வயன் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ நீங்கள் அதெல்லாம் இல்லை ஜின், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் சரி ஓகே அவளுக்கு டைம் தான் வேணும் போலன்னு இப்போ அவரை பயங்கரமாக அப்ரோச்லாம் பண்ணுறதில்ல. இப்போ அவரும் ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருக்கோங்க ரிலேஷன்ஷிப். இப்படியே ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ ரியாவோட பேசிகிட்ருக்கீங்க காலில். அப்போ ரியா, என்ன வயன் லைஃப் பயங்கர ஹாப்பியாக போகுது போல், அண்ட் ஜின் எப்படி பயங்கர ரொமான்டிக்கா, பெட்லலாம் எப்படி? ரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்போ நீங்கள் இன்னும் ஆமாம். ஏன் வயன் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஜின்னுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அது அது நான் தான் ஒதுக்கி வச்சுருக்கேன். என்ன ஒதுக்கி வச்சுருக்கியா? என்ன பேசுகிற வயன்? அவர் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு தெரியும்ல. உனக்கு என்ன அவரோட இல்லை அந்த வீட்டில் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? நீ அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். அதெல்லாம் இல்லை ரியா, எனக்கு பயமாக இருக்குது. பயமா? என்ன பயம்? அது இப்போது ஜின்க்கு மினா மேலே இருக்க லவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுவே அவருக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா மினா மேலே இருக்க லவ்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வயன் லூஸு மாதிரி பேசாத. அவருக்கு எப்படி மினா மேலே இருக்க லவ் குறையும்? அவர் மினாவை அப்படியே பார்க்குறாரு. அவர் மினாவை அவர் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிறாரு. ஆமாம், அது எனக்கு புரியுது. ஆனால் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ரியா, ஆரம்பத்தில் அந்த குழந்தை மேலே பாசமாக இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அந்த குழந்தைய தான் பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது மினா ஒரு வேளை ஜின்னோட லவ்க்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது? வயன், இப்போ நீ சின்ன கஷ்டப்படுத்திகிட்ருக்க, அது எனக்கு புரியுதா? எனக்கு புரியுது ரியா, ஆனால் இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை சொன்னால் அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாத. உனக்கு பொறுமையாக யோசி வயன், சரியான முடிவாடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரியா அந்த காலை கட் பண்ணுறாங்க. அப்போது ஜின் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. ஆக்சுவலி அவரும் இன்றைக்கி ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, உங்களை கூட்டிகிட்டு வெளியே போகலான்னு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லாமல் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அண்ட் அப்போது அவர் டோர் ஓப்பன் பண்ணும்பொழுது தான் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. அண்ட் அவர் டோரை முழுசாக கூட ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. நீ என்னை பற்றி இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கல வயன், நான் இவ்வளோ நாள் மினாவை என் குழந்த மாதிரி தானே பார்த்துக்கிறேன், உனக்கு ஏன் அப்படி ஒரு தாட் வந்துச்சு? அப்போது நானும் மற்றவங்க மாதிரி தான் நடந்துப்பேன்னு நினைக்கிறியா வயன்? அப்போது நமக்குள்ளே இருக்க லவ்க்கு என்ன அர்த்தம்? நான் மினா மேலே வச்சுருக்க லவ்வுக்கு என்ன அர்த்தம்? சரி ஓகே, உனக்கு இதுதான் விருப்பம்னா இப்படியே நடக்கட்டும். நமக்கு குழந்த வேணான்னா நமக்கு குழந்த வேணாம். நான் இனிமேல் உன்னை தொடக்கூட மாட்டேன் வயன், சாரி.
அவர்கிட்டயே சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. அவர் வந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்களும் ஃபோனை வச்சுட்டு நம்ம தப்பாக யோசிக்கிறோமோ? ஜின் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஜின் மினா மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவர் அப்படி நடந்துக்க மாட்டார். நீ அவரை கஷ்டப்படுத்துருவாயன். நீ இதெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அப்படியே நீங்கள் ஜின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் டைம் 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, அண்ட் இப்போ 12 ஆகிடுச்சு. நீங்களும் ஜின்க்கு திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் காலே எடுக்கல. சரி நம்ம போயிட்டு ஜின்னோட அம்மா கிட்டே கேட்கலான்னு போய் பார்த்தா அவங்களும் நல்லா தூங்கியிருப்பாங்க. உங்களுக்கு அவங்கள எழுப்பவும் மனசே வரல. நீங்கள் ஹால்லேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு. அண்ட் திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க, அவர் எடுக்கவே மாட்டாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ உடனே சரி நம்ம எதுக்கும் அவர் வந்திருக்காரான்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போய் பார்க்குறீங்க, மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறீங்க. அண்ட் ஃபைனலி இப்போ மினாவோட ரூமுக்கு வந்து பார்க்குறீங்க. அண்ட் அவர் அங்கே தான் இருக்கார். உங்களுக்கு அப்போ தான் இவர் இங்கே தான் இருக்காரா, ஏன் டேரெக்டாக இங்கே வந்துட்டார், ரூமுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவர் மினாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு. அவர் கன்னத்துலலாம் ட்ரையான டியர்ஸ் இருக்குது. அண்ட் அவரை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. என்னாச்சு இவருக்கு, ஏன் அழுதுருக்காரு, பில்லோலாம் கூட ஈரமாக இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் லைக்லி அடுத்த பார்ட் தான் நம்மளோட ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். அது வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். மறக்காமல் லூனாக்கும் பை சொல்லிவிடுங்க. சராங்கே.